மலையாள நடிகர் உன்னி முகுந்தன் நடிப்பில் டைரக்டர் ஹனீஃப் இயக்கத்தில் கடந்த வருஷம் டிசம்பர் 20ஆம் தேதி வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் மார்க்கோ. கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களும் இந்த படத்தை ரொம்பவே விரும்பி பார்த்தாங்க. மார்க்கோ படத்துக்கு இந்திய அளவில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். உன்னி முகுந்தனும் இந்த படத்துக்காக பயங்கரமா எஃபோர்ட் போட்டு கடினமா உழைச்சிருந்தாரு. பொதுவாகவே ஒரு படம் பேன் இந்தியா அளவில் வெற்றி அடைஞ்சா அந்த படத்தோட பார்ட் 2க்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஜெயிலர், KGF, புஷ்பான்னு இப்படி பல படங்களை அதுக்கு உதாரணமா சொல்லலாம். அந்த வகையில மக்கள் பலரும் மார்க்கோ படத்தோட பார்ட் 2 அப்டேட்ஸ்க்காக ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில உன்னி முகுந்தன் இதை பத்தி ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை சொல்லியிருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அவரோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல ஒரு நபர் மார்க்கோ 2 எப்போ வரும்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு உன்னி முகுந்தன், ப்ரோ மன்னிச்சிருங்க, நான் மார்க்கோ 2 பண்ற பிளான்ஸை டிராப் பண்ணிட்டேன். அந்த ப்ராஜெக்டை சுத்தி நிறைய நெகட்டிவிட்டியா இருக்கு. நான் கண்டிப்பா முயற்சி பண்ணி மார்க்கோவை விட இன்னும் பெரிய சிறந்த படத்தை தரேன். உங்க அன்புக்கும் பாசிட்டிவிட்டிக்கும் நன்றி அப்படின்னு மார்க்கோ படத்தை சார்ந்து இனி எந்த படமும் வராதுன்னு சொல்லியிருக்காரு. மார்க்கோ படம் 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ண ஒரு படம். அப்படிப்பட்ட படத்தோட பார்ட் 2 டிராப் பண்ணது இது அந்த படத்தோட ஃபேன்ஸ் பலருக்குமே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. என்னதான் மார்க்கோ படத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தாலும் சிலர் இந்த படம் ரொம்ப வன்முறையை தூண்டுற விதமா இருக்கு, இந்த மாதிரியான படங்கள் வெளிவரக்கூடாதுன்னு கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாங்க. அதை தான் உன்னி முகுந்தன் நிறைய நெகட்டிவிட்டியா இருக்குன்னு சொல்ல வராரா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லல. உன்னி முகுந்தன் இதே மாதிரி தான் ப்ரூஸ்லி படத்தையும் டிராப் பண்ணும்போது ஓப்பனா கிரியேட்டிவ் டிஃபரன்ஸால தான் படத்தை டிராப் பண்ணிட்டான்னு சொல்லியிருந்தாரு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி மார்க்கோ 2 படத்தையும் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல உன்னி முகுந்தன் கூட 6 வருஷமா வேலை பார்த்த மேனேஜர் விபின் குமார் ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல வச்சிருந்தாரு. டொவினோ தாமஸ் நடிச்ச நரிவேட்ட படம் நல்லா இருக்குன்னு சோசியல் மீடியால விபின் போஸ்ட் போட்டதுனால அதனால அப்செட் ஆன உன்னி முகுந்தன் அந்த மேனேஜர் வீட்டுக்கே போய் அவர் அடிச்சதாகவும் மோசமான வார்த்தைகளால திட்டினதாகவும் அந்த மேனேஜர் புகார் கொடுத்திருந்தாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உன்னி முகுந்தன் எப்போதுமே இப்படிதான், மார்க்கோ படத்துக்கு அப்புறம் அவருக்கு நல்ல ப்ராஜெக்ட் எதுவுமே கிடைக்கல, அவர் நடிச்ச கெட் செட் பேபி படமும் ஃபிளாப் ஆயிருச்சு, அவர் டைரக்ட் பண்ண இருந்த படத்தையும் ஏதோ காரணத்தினால ப்ரொடக்ஷன் கம்பெனி கைவிட்டுட்டாங்க, இந்த விரக்தியில தான் என் மேல அவர் கோவத்தை காட்டியிருக்காரு, இப்படி இருக்கிறதுனால தான் அவர் கூட யாருமே ரொம்ப வருஷம் பயணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாரு. மேனேஜர் விபின் குமாரோட இந்த குற்றச்சாட்டுக்கு உன்னி முகுந்தனும் அவர் ஆதாரம் இல்லாம என் மேல குற்றம் சாட்டுறாரு, ஒருவேளை நான் அடிச்சதை நிரூபிச்சுட்டா நான் சினிமால நடிக்கிறதா ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. വീഡിയോ കിട്ടിയതിനു ശേഷം അതിൽ ഉണ്ണിമുകുന്ദൻ വിപിൻ കുമാർ എന്ന് പറയുന്ന പാവപ്പെട്ടവനെ അടിച്ചെന്നുണ്ടെങ്കിൽ ഞാൻ മലയാള സിനിമയിൽ അഭിനയം നിർത്താം. உன்னி முகுந்தன் அடுத்ததா என்ன படம் நடிக்க இருக்காரு அண்ட் மார்க்கோ 2 டிராப் ஆனதை பத்தி வெளிப்படையா ஏதாவது பதில் சொல்றாரா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.